சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் மட்டன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வர மல்லி நான் ஒரு 10 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி குழம்பாக வைக்கணும் 1 கிலோவுக்கு. ஸோ அதனால் நிறையாவே எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசம் வர அளவுக்கு ட்ரையாக வறுத்துக்குங்க. இப்போ நல்லா மல்லி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் அடுத்து ஜீரகம் 2 ஸ்பூனு, இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்மெல் வர ஆரம்பிச்சு இதை எடுத்துடலாம். அடுத்து சோம்பு 1 ஸ்பூனு, அடுத்து ஒரு 6 வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இதுலேயே நம்ம கொஞ்சம் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரையாக வறுத்த இன்க்ரீடியன்ஸோட கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து ஆயிலில் வணக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் பார்த்திங்கன்னா மட்டன் எல்லாம் வெங்காயம் வணக்கும்போது விளக்கெண்ணெய் ஊற்றி வளர்க்குவாங்க. நான் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினையும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு பெரிய துண்டும் பூண்டு ஒரு 10 பல்லும் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுட்டோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ட்ரையாக பண்ணது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரையாக இருந்ததெல்லாம் அரைச்சிட்டோம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒரே டைமில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா உங்களுக்கு மல்லி அரைப்படாது, திப்பி திப்பி ஆயிரும். ஸோ தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானனையும் கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சனையும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா உருண்டு வரணும். இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரையாக அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான தண்ணி எல்லாமே ஊற்றிட்டோம். நான் மிக்சியிலேருந்து இதெல்லாமே கழுவி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரில் விசில் இறங்கிடுச்சு, எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 2 கொதி வரணும்.
இப்போ நமக்கு தண்ணி குழம்புங்காட்டி நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம். முதலே ஊற்றினோம்னா விசில் வரும்போது வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா நிறையா போட்டிருக்கோம். ஸோ தண்ணி நிறையாவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். உப்பு காரமெல்லாம் இப்போ பார்த்துடலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி குழம்பு வைப்பாங்க. நம்ம இதில் வந்து கடையில் வாங்கின மல்லித்தூளோ மிளகுத்தூளோ மிளகாத்தூளோ எதுவுமே ஆட் பண்ணல. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.